பகவானுடைய ஆலயம் கட்டுவதற்கு முக்கியமான நண்பர் இயேசுதாஸ் அவர்கள் கச்சேரிக்காக வந்து அருப்புக்கோட்டை பகவானுடைய அருங்குளத்தை சந்திரசேகர் அவர்கள், திருவாளர் பகவானுடைய மதுரையைச் சேர்ந்த யோகிராம் சிவகுமார் நாமசேத்திரம் அமைத்து தினசரி வழிபாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது. அனுப்பானடி பக்கத்தில் இங்கே தான் நம்ம இந்த தடவை பாத யாத்திரையை ஆரம்பித்தோம். இப்படி பக்தி சிறப்போடு பகவானுடைய தொண்டுகள் பண்ணி கொண்டிருக்கிறோம். ஆரம்ப காலத்தில் நம்ம காணிமடத்துக்காக இவர் ஏசா சுப்பிரமணியம் மட்டும் இல்லாமல் கும்பாபிஷேகத்திற்கு பகவான் உத்தரவு கொடுத்த பிறகு கும்பாபிஷேக திருப்பணிக்காக ஒவ்வொரு மாவட்ட வாரியாக சென்று காரை தானே கொடுத்து வந்து பெரிய தொண்டு பண்ணுவது திருவாளர் ஆனந்தராஜன் அவர்கள். திருவண்ணாமலைக்கு ஆசிரமம் அமைக்கும் போது கூட தன்னுடைய லாரிகளை அங்கே அனுப்பி மண்ணடிப்பது, மற்ற கல்லடிப்பது, இந்த மாதிரியான திருப்பணிகளை செய்தார். ஜஸ்டிஸ் அருணாச்சலம் ஐயா அவர்கள் அவர் மேலே ஒரு தனிப்பட்ட அன்பு பக்கத்திலே வச்சிருந்தார். இது யாருக்கும் கிடைக்காத ஒரு. அதே சமயத்தில் காணிமடத்தில் பாத யாத்திரை செய்யும்போது எல்லாரும் துணி மாற்றுவாங்க. ஆனால் அவர் எப்போ ஆரம்பிக்கமோ, மதுரையிலிருந்து ஆரம்பிக்கிறமோ, அருப்புக்கோட்டை வழியாக ஒரே சட்டையை போடும், வேஷ்டியோ போடும். அது அதி தீவிரமான பக்தி. நான் கூட பல முறை கேட்டது, துணியை மாற்றிக்கலாமே வேற சுவாமி சொல்லுவார். பகவான் அவர்களுக்கு அற்புதங்களை பல செய்தார். இன்னைக்கு அந்த யோகிராம் சிவகுமார் நாம சேத்திரத்தில் வச்சு அன்னைக்கு பாத யாத்திரை ஆரம்பித்தது. போனாகல பார்க்க இங்கே அன்பு இருக்கிறதோ அங்கே தான் பகவான் இருக்கிறார். அன்பு இல்லாத இடத்துல இருக்க மாட்டார். அந்த அன்பை பண்ணாங்க. அதே போல் இங்கிருந்து புறப்படும் போது கூட செல்வகுமாரை போய் தாண்டி போட்டு இது இந்த இடத்த தாண்டி போட்டு அவர் சொன்னார், நம்ம தெப்பக்குளம் வர போயிட்டு. அப்போ அடியனுடைய என்னன்னா தெப்பக்குளத்துக்கு பக்கத்தில் இடது பக்கத்தில் சிவன் கோயில் இருக்குது. அது வந்து நம்ம நடத்துகிறோம். இதெல்லாம் பகவானுடைய விருப்பம். எவ்வளவோ திருப்பணிகள் பண்ணியிருக்காரு திருவண்ணாமலைக்கு. அவ்வளவு அளப்பரிய பணி. அதெல்லாம் சொல்லி பார்த்தாலும் நான் பத்தாது. பகவான் மீது பெரிய தீர்ப்பு. அப்போ அவருக்கு என்ன நடந்தது? 2 குழந்தைகளும் நல்ல முறையில் கட்டி குழந்தை பாக்கியத்தோட பேரன் பேத்தியெல்லாம் பார்த்து பேரன் அவங்க ரொம்ப சொந்த வீடு கட்டி இன்னைக்கு மதுரை மாநகரில் ரொம்ப அற்புதமாக வாழ்க்கை. அவருடைய அதிதீவிரமான பக்தி பகவான் எல்லா செல்வங்களையும் கொடுத்தார். அருள் செல்வம், பொருள் செல்வம், லட்சுமிகளாச்சல், குழந்தை பாக்கியங்கள் எல்லாம் அவருடைய அளப்பரிய சேவை. அது இன்னைக்கு யாராலும் மறக்க முடியாது. அப்படிப்பட்ட அந்த ஆனந்தராஜர் காணிமடத்துக்கு பல தடவை பாத யாத்திரை இருக்காரு. கும்பாபிஷேக நற்பணிகள், இயேசுதாஸ் கச்சேரிக்கு ஆர்கனைஸ் பண்ணது, நண்பர்களை போய் பார்த்தது, இதெல்லாம் நினச்சி பார்க்கணும். சந்திராலாட்சி மகன் பார்த்திபன் அவங்களே காரம் ஓட்டுவோம். டிரைவரே வச்சுக்க மாட்டாங்க. அவங்களே மாறி 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 ஓட்டுவோம். எல்லா இடத்துக்கும் இதெல்லாம் யாருக்கு கொடுத்து
நம்ம பகவான் பரம்பொருள் யோகிராம் சிவகுமார் அவதாரம் ராசி பக்கத்தில் நடந்தரா. நமக்கும் அவருக்கு சம்பந்தம் இருக்கு. பூர்வ ஜென்ம புண்ணியம் இது உன்னை கண்டது, இது போல ஜென்ம வாசனையில் இருக்கு. அதனால் சந்திரா டிரான்ஸ்போர்ட்டுக்கும் ஆனந்தராஜனுக்கும் இந்த சங்கரிங்க வேணாச்சிக்கும் பெரிய தொடர்பு. இல்லைன்னா இதில் கலந்து விடவே முடியாது. அவ்வளவு சிறப்பாக பகவான். அதே போல் பகவானுக்கு பாதுகை வரும்போது கூட ஆனந்தராஜ் அவர்கள் ஒரு சின்ன காலுக்கு மேலே மெத்தியெல்லாம் போட்டு பாதத்தை கையில் வச்சு கொண்டு வர்றாங்க. ரெண்டு பக்கம், ஒரு பக்கம் கும்பகலசம் வரும்போது பாதுகைக்கும் ரொம்ப இது பண்ணார். கும்பகலசம் காஞ்சங்காட்டிலேருந்து வந்தது. அதை ரிசீவ் பண்ணி கொண்டு வரும். ஆனால் பெரிய நினச்சி பார்க்காத ஒரு தெய்வ திருவிழாவை உருவாக்குறாங்க. அவ்வளவு அன்பர்களும் தமிழ்நாடு முழுவதும் கலந்து கொண்டு சிறப்பித்தார். அப்படி அதுபோல கும்பாபிஷேக திருப்பணிகள் எல்லாம் பண்ணது அந்த ஆனந்தராஜ் அவரை என்றைக்கும் மறக்க முடியாது. அதனால் அவருக்கு கூடவே இருந்து பகவான் வழிநடத்தி அந்த நாமச்சேத்திரத்தை பெரிய அளவில் கொண்டு வருவார். இப்போ கூட மதுரையில் பெரிய பஜனை ஒன்று ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு சொல்லி பல அன்பர்கள் சொன்னதுனால மதுரையிலே இப்போ பகவானுடைய கம்மியான ரொம்ப அதிகமான நண்பர்கள் வந்துருக்கு. நேற்று கூட அந்த ஸ்ரீராம் கம்பெனியில் உள்ளது வந்திருந்தாங்க. அவங்களுக்குலாம் இங்கே வந்து திருநெல்வேலியிலேருந்து ஆடிட்டு முடிச்சுட்டு இங்கே வந்திருக்காங்க. வேறு கோயிலெலாம் இருக்க கோயில். அப்படி மதுரை மாநகர சாமி ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்குள்ள ஏற்பாடு ஆனந்தராஜ் அவர்கள் அவருடைய குடும்பம் அவர்கள் வழிநடத்தி கொண்டிருக்கின்ற பகவானுடைய நாமச்சேத்திரம் பல்லாண்டு பல கோடி நூறாண்டு வாழ்க்கை அதிகமான அன்பர்கள் எல்லாம் வந்து அந்த பகவானுடைய அருளை திருப்பாலடியில் இருக்கக்கூடிய யோகிராம் சிவகுமார் நாமச்சேத்திரத்தை பெற்று செல்லுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். ஜெய் யோகிராம் சிவகுமார் மகாராஜுக்கு ஜெய் ஓம். வெற்றி. ஜெயம் 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 ஜெயம். வெற்றி வெற்றி.